வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வசனத்தை பார்க்கும்போது 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் அவங்களுடைய வேலைக்காரங்களுக்காக வேண்டிக் கொள்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்க போங்க, நான் அவங்கள சுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அதற்கு இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தும், லைக் அவர் ஒரு 100க்கு அதிபதி. அப்போ அவர் ஒருத்தங்கள போன்னு சொன்னா ஒருத்தங்க போவாங்க, வான்னு சொன்னா இது எல்லா காரியங்களும் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அதிகாரத்தை உடையவராய் இருந்தும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசப்பா, நான் இவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தும் நீங்க என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி கிடையாது அப்படின்னு அவரை ரொம்ப தாழ்த்துறாரு. நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடுங்க, என்னுடைய வேலைக்காரங்க சுகமாயிடுவாங்க அப்படின்னு அவரை கெஞ்சி கேக்குறாங்க. இத பார்க்கும்போது அவர் தன்னுடைய தாழ்த்துகிற விதத்தை பார்க்கும்போது அவருடைய கையில இருக்கிற எந்த ஒரு அதாவது லைக் செல்ஃப் ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி, நீங்க என் வீட்டுக்கு கூட வரதுக்கூடிய தகுதி கூட எனக்கு கிடையாது ஏசப்பா அப்படின்னு அவர் கெஞ்சுறத பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய சுய முயற்சினால எதையாவது செய்து விடலாமா, இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா, அப்படி நம்ம இதை பண்ணி சரி பண்ணிடலாமா அப்படி நிறைய நேரங்கள்ல நம்ம ட்ரை பண்றது உண்டு. ஆனா இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய கரத்துல நம்ம முற்றிலுமாக தாழ்மை அடைந்து, ஏசப்பா நீங்க இத பாத்துக்கோங்க அப்படி நம்மளுடைய 2 கைகளையும், அதாவது நம்மளை உயர்த்தி, நான் ஒண்ணுமே இல்லை ஏசப்பா, நீங்க தான் எனக்கு இது செய்ய முடியும் அப்படின்னு அவர் கையில நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது, சர்வ வல்லமை உள்ள அதிகாரத்தை உடைய கர்த்தரிடத்தில் நம்மளுடைய எல்லா விசுவாசத்தையும் வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவ்வளோ அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தும் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் தன்னை தாழ்த்தினார். நான் என்னுடைய வீட்டுக்கு நீங்க வர தகுதியே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஹம்பிள் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம கர்த்தருடைய பாதத்துல நம்மள ஹம்பிள் பண்ணும்போது, ஏசப்பா என்னால முடியவே முடியாது ஏசப்பா, இந்த காரியம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு அவருடைய கரத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது